வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் குருமாங்க. அதான் பார்க்க போகிறோம். முதல்ல காய் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை, வரமிளகா, சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ மாவு எடுத்து வச்சுருக்குறோம். மாவு உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சது, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் வச்சுருக்குறோம். இப்போ தாளிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு போட்டுக்கலாம். கல்பாசி சேர்த்துக்கிறேங்க. இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லாட்டி பரவாயில்ல. பாருங்கள், வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்திக்கிறோம். வதக்கி விட்டுக்கலாங்க. வதங்கட்டும். இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தின்னு சொல்ல முடியாது, ரொட்டின்னு வச்சுக்கலாங்க. சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்து அதுக்கப்புறம் தணலில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இந்த குருமா வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ காயெல்லாம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பாதி வேக வச்சுருக்குறோம். ஏன்னா இப்போ நிறைய நேரம் வேக முடியாது, சீக்கிரம் குருமா ரெடி ஆயிரும். அதனால் முன்னாடியே பாதி வேக்காடு விட்டு வச்சுருக்குறோம். பாதி இதில் வந்துடுங்க. வதக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா சேர்த்துறங்க. நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்தலாம். கரம் மசாலா சேர்த்துனா கறி மசாலா சேர்த்தணுங்கிறது இல்லைங்க. மசாலாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. மசாலாத்தூளை சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சதை பொட்டுக்கடல, வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்குங்க, அதை சேர்த்திக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி எவ்வளோ நம்ம குருமா தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதுங்க, குருமா ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ஒரு கொதி வந்தால் போதுங்க, நிறுத்திக்கலாம். அருமையாக இருந்ததுங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பராக இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு குருமா. பாருங்கள், கடைசியாக ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குருமா. இந்த குருமா வச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. பார்க்குறக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ குருமா வச்சு முடிச்சுட்டு மாவு பிசைய வரலாம். மாவு பிசைஞ்சு வச்சுருக்குறோம் ஆல்ரெடி. பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டே ஒரே டைமில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா மாவும் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு, சாஃப்டாக தான் இருந்ததுங்க. இப்போ தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிறது எங்கள் வீட்டுக்காரதே எப்போவுமே தேய்ச்சி தருவாங்க. ஏன்னா எனக்கு மூட்டு வலி இருக்குது. இந்த சப்பாத்தியே அதனால நான் அடிக்கடி செய்கிறது இல்லைங்க, எப்போயாவது செய்வேன். பார்த்திங்கன்னா கை வலி இருக்கிறதுனால செய்ய முடியறதில்ல. முதல்லலாம் அடிக்கடி செய்வேங்க, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி வலி வேறு. சப்பாத்தி தோசைக்கல்லில் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தணலில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்தது இந்த சப்பாத்தி ரொட்டி. பாருங்கள், இந்த மாதிரி சாப்பிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அட்டகாசமான ஒரு குருமா, வெஜிடபிள் குருமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.